பெரியமா சாவர காலத்துல உனக்கு எது சொத்து, அதுவும் அந்த சொத்து இருக்கிறது உங்க 2 பேருக்கு தெரியாது. அப்புறம் என்ன நீயுமாடா? என்ன நீயுமாடா? டேய் ஒத்ததான் எழுதி வாங்கிட்ட, ஒழிஞ்சு போட்டோம். எங்களுக்கு சோறு போட்டா அது காப்பாத்துடா. பெரியமா உங்க சொத்தை எழுதி வாங்குறதே நான் சொகுசா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு சோறு போட்டு சேவை பண்றதுக்கு இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரும் இப்ப வெளியே போயிடுங்க, இல்லனா நானே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். நல்லா இருக்க மாட்டேடா நீ, வழிய நீ சொல்றேன். டேய் அவனை விட கொடுமைக்காரன்டா. டேய் கிழவி, நடு வீட்டுல விட்டு சாப்பிட்டு இருக்க, நான் இன்னும் என்னென்னமோ கனவுலாம் கண்டுகிட்டு இருக்கேன். அமைதியாரு. சத்தியமா சொல்றேன், இந்த பாவத்தெல்லாம் கொட்டிக்கு நீ வாங்க முடியாதுடா, வாங்க முடியாது. நீ நல்லா இருக்க மாட்டே. நீ வாயை மூட மாட்ட, அவங்கள கழுத்தை புடிச்சுதான் வெளியே தள்ளணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதுக்கெல்லாம் நம்ம கையில காசு எங்கம்மா இருக்கு? அது உண்மைதான். காசுக்கிறவங்க சொன்னா காது குத்து கேட்பாங்க, நம்மள மாதிரி பிச்சைக்காரங்க பிரச்சனை யாரு கேட்பா?